உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்க புதுசா எங்க வீடியோ பார்க்கறதா இருந்தா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு 6/10/2024. திருப்பலி முன்னுரை. அன்பும் தியாகமும் நம் வாழ்வாகட்டும். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய்த்திரு அவையானது பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் வாசகங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்ட திருமண உறவு மதிப்பும் மேன்மையும் மிக்கது என்பதை கூறுகிறது. ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கி ஆதாமிடம் கடவுள் அழைத்து வந்தபோது, ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாய் இருக்கிறாள் என்றார். எனவே இருவரும் ஓர் உடலாய் ஒன்றித்திருப்பர் என்று தொடக்க நூல் கூறுகிறது. இன்று மனிதரில் காணப்படும் சுயநலம், போட்டி, பொறாமை, ஆணவம், பேராசை என்னும் தீய பண்புகளால் மணவிலக்கை தேடுகிறார்கள். இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் இயேசு. வாழ்நாள் முழுவதும் திருமண உறவில் நிலைத்து நின்று கடவுளையும் தங்கள் குடும்பத்தையும் மாட்சிப்படுத்த வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். தாய், தந்தை, பிள்ளைகள் என்ற அன்புறவில் நம் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். குடும்ப மாண்பை பேணி காத்து இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. முதல் வாசக முன்னுரை. படைப்புகள் அனைத்தையும் படைத்த கடவுள் தன் உயிர் மூச்சை ஊதி மண்ணிலிருந்து மனிதனை படைத்து படைப்புகள் அனைத்தையும் ஆளும்படி செய்தார். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அன்று என்று கண்ட கடவுள் ஆதாமுக்கு துணையாக ஏவாளை படைத்து நம் முதல் பெற்றோரை மகிழ்ச்சியாக வாழ செய்தார். கடவுள் உருவாக்கிய குடும்ப உறவில் இணை பிரியாது வாழ்ந்து கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும் என்று கூறும் தொடக்க நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. மக்கள் அனைவரையும் வழிநடத்துபவராக இயேசுவை கடவுள் தேர்ந்து கொண்டார். இயேசு தம்மையே தாழ்த்தி துன்புற்று இறந்து மாட்சியும் மாண்பும் பெற்றார். நம்மையும் கடவுளின் மாட்சியில் பங்கு பெற செய்தார். இவ்வாறு தூய்மையானவர் அனைவரையும் தூய்மையாக்கினார் என்று கூறும் எபிரேயர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. அருள்பொழிவின் மூலம் இறைப்பணியாற்ற அழைத்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பியருளும். அவர்கள் தூய்மையும் நேர்மையும் கொண்டு அனைத்து மக்களுக்கும் நல் வழிகாட்டிகளாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். தூய்மையின் வடிவாம் அன்பு இறைவா, அறிவியல் யுகத்தில் வாழும் நாங்கள் உலக மாயைகளில் சிக்குண்டு வழிதவறி செல்லாமல் எங்களுக்கு உரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரிவர செய்திட வேண்டுமென்றும் இறைவனையும் சக மனிதரையும் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். உன் வழிமரபை விண்மீன்கள் போல் பலுக செய்வேன் என்றுரைத்த அன்பு இறைவா, திருமணமாகி ஆண்டுகள் பல கடந்தும் குழந்தை பேறு இல்லையே என்று வருந்தும் தம்பதியினரை ஆசீர்வதித்து குழந்தை செல்வத்தை தந்திட வேண்டுமென்றும் எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். திருமணத்தின் புனிதத்தை உணர்த்தும் அன்பு இறைவா,
எங்கள் குடும்பங்களில் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்தும் வாழ வேண்டும் என்றும், உலக மாயைகளில் சிக்குண்டு பிரிவினைக்கு இடம் கொடாமலும், குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் உற்ற துணையாய் இருக்க வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர் அளிக்கும் அன்பு இறைவா, திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து இறை மக்களையும் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நல்ல உடல் நலத்துடன் அன்பில் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்றும் அருள் நலமும் பொருள் நலமும் தந்து உமது அன்பில் வாழ வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.